ரீசெண்டா பாத்தீங்களா மிவி தரப்புல காலர் கிளாசிக் ப்ரோ அப்படி சொல்ற ஒரு நெக் பேண்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. 800 ருபீஸுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன் பிளஸ் எப்படி 2000 ரேஞ்ச் பட்ஜெட்ல இடத்த பிடிச்சிருந்ததோ அதே மாதிரி 1000 பட்ஜெட்ல ஒன் பிளஸ் லான்ச் பண்ணியிருந்தா எந்த குவாலிட்டியில லான்ச் பண்ணியிருக்குமோ அதே குவாலிட்டியில மிவி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நெக் பேண்ட் பாத்தீங்களா ஒர்க் ஃபார் மணியா தான் இருக்கு. இந்த நெக் பேண்டோட ரிவ்யூவை தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பாஸ் கண்டென்ட்டை பார்த்தலாம். வெல்கம் கார்டு, மேனுவல் புக், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 3 சைஸஸ் சிலிக்கான் பட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்டோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். மெனு பட்டனில் பார்த்தீங்களா வால்யூம் அப் பண்ணுறதுக்கு பட்டன் தந்துக்கிறாங்க. அது கீழே பார்த்தீங்களா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துக்கிறாங்க. அது கீழே பார்த்தீங்களா மோட் பட்டன் கொடுத்துக்கிறாங்க. அது கீழே பார்த்தீங்களா வால்யூமை டவுன் பண்ணுறதுக்கு பட்டன் தந்துக்கிறாங்க. அப்படியே சைடில் வந்தீங்களா நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக சி டைப் போர்ட் தந்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் போனீங்களா நமக்கான மைக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெக் பேண்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வரையில ஏற்கனவே வந்து காலர் கிளாசிக் அப்படி சொல்லி 6 மந்த் ஆகவே இவங்க வந்து லான்ச் பண்ணி இருந்தாங்க. அதே டிசைனை தான் இவங்க இதுலயுமே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு திங் என்ன மாடிஃபை பண்ணிக்கிறாங்கன்னா இதோட ஒயரோட லென்த் அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒயரோட லென்த் அதிகமாக கொடுத்தது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுவாது. அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த ஒயரோட லென்த்தியாக கொடுத்தது நம்மளுக்கு ஒரு பெரிய 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 அட்வான்டேஜாக அமையுது. பட் ஆனால் இந்த மெனு வந்து இந்த ஒயர்ல இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இயரில் ஃபிட் பண்ணும் போது அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அதுதான் ஒரு விஷயம். டிசைனை பார்க்கும்போது லுக்கு தரல தான் சொல்லணும். இந்த மெனுவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணது இது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல. ஒயரோட குவாலிட்டி அப்படி வரையில பார்த்தீங்களா நிறைய இடத்துல இதோட திக்னஸ் தராங்க. பட் ஆனால் இந்த ஒயர் குவாலிட்டியும் நல்லா டீசெண்டாகவே இருக்குது. ஃபீல் பண்ணும்போது நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான ஒயராக தான் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் மேக்னெட்டிக் லாக் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் அந்தளவு பர்ஃபெக்டாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து ஜாக்கிங் அந்த மாதிரி போனீங்களா விலகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதோட ஃபிட் இயரோட ஃபிட் அப்படி வரையில செம பர்ஃபெக்டா பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் கீழே விழுல அந்த அளவுக்கு அக்யூரேட்டான ஒரு ஃபிட்டை மேட் பண்ணி தந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட நெக்கோட அந்த பேண்ட் அப்படி வரையில பார்த்தீங்களா நமக்கு இதில் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபீலே ஆகல, வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே ஆகல. அதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இதோட குவாலிட்டியை குறைச்சிட்டாங்க. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த நெக்கோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் நிறைய நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒயர் குவாலிட்டி தருவாங்க. ஒயர் ரவுண்டு ரப்பரில் கொடுப்பாங்க நெக்குக்கு. பட் ஆனால் இவங்க வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ வந்து குவாலிட்டி வைஸ் ஃபீல் பண்ணும் போது அந்த அளவுக்கு டீசெண்டாக மேட் பண்ணல தான் எனக்கு தோணுச்சு. இந்த நெக் பேண்டோட பேட்டரி லைஃப் அன்பிலீவபிள். 72 hours கிளைம் பண்ணிக்கிறாங்க. 2000 ரேஞ்சில் கூட யாருமே இந்த மாதிரி ஒரு கிளைமை எடுத்து வச்சதே இல்லை. இவங்க முன்னாடி காலர் கிளாசிக் அப்படி சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் நான் டெஸ்ட் பண்ணேன். 8 hours வரைக்கும் கிளைம் பண்ணியிருந்தாங்க. 2 hours தான் வந்தது. அதை நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி இருந்தேன். அந்த மாதிரி தான் ஒஸ்டாக பண்ணியிருப்பாங்களோ நினச்சிட்டு டெஸ்ட் பண்ணேன். அன்பிலீவபிள். 10% சார்ஜ் வந்து 6 hours யூஸ் பண்ணாதான் கம்மியாகுது. அப்படி பார்க்கும்போது 60 hours வரைக்கும் பிளேபேக் தருது. கன்ஃபார்மாக 50+ hours வரைக்கும் பிளேபேக் தரும் என்னோட கருத்து. இந்த மாதிரி யாருமே வந்து 2000 ரேஞ்சில் யாருமே பண்ணதே இல்லை. இந்த பேட்டரி லைஃப் பார்க்கும்போது எக்ஸலண்ட். இது வந்து 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours வரைக்கும் பிளேபேக் தருது. ஸோ வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட 1 hour 30 minutes வரைக்கும் டேக் பண்ணிக்குது. செம மாசா இவங்க பேட்டரி லைஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த நெக் பேண்டோட ஆடியோ குவாலிட்டி அப்படி பார்க்கல பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு ஒரு ஆடியோ குவாலிட்டியை இவங்க இந்த பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி தருவாங்களா அப்படி சொல்லி ஒரு வியக்க வச்சுது. அந்த அளவு ஒரு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி தந்துக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஆடியோ குவாலிட்டியை யாருமே இயர் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லி கன்ஃபார்மாக சொல்லுவேன். அந்த அளவு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டும் நல்ல பஞ்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் பேஸ் நல்ல ஒரு அக்யூரேட்டான பர்ஃபெக்டான ஒரு லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஐயுமே நல்ல ஒரு பர்ஃபெக்ட் லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஒரு மூவி பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு மெலோடி சாங் கேட்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு கொத்து சாங் கேட்குறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை இந்த நெக் பேண்ட் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தந்தது. அந்த அளவு ஒரு நல்ல ஒரு சவுண்டை இவங்க இந்த பட்ஜெட்டில் மேட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் 13mm ஆடியோ டிரைவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரேஞ்சில் யாருமே இந்த 13mm யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க யூஸ் பண்ணது ஒரு பெரிய 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 அட்வான்டேஜாக இந்த ப்ராடக்ட்டுக்கு அமையுது. இதோட கால் குவாலிட்டி அப்படி பார்க்கல
ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. இந்த நெக் பேண்டோட கனெக்டிவிட்டி அண்ட் லேட்டன்சி பார்க்கல நம்மளுக்கு ப்ளூடூத் 5.1 தான் தந்துக்கிறாங்க. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாவே இருக்குது, கனெக்டிவிட்டியை பொறுத்த அளவு பர்ஃபெக்டாவே இருக்கு. டிஸ்டன்ஸ் கவரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கவர் பண்ணுது, அப்டாக்கல் இருந்தாலும் நல்லாவே இயர் ஆகுது. ஸோ வந்து டிஸ்டன்ஸ் கவரேஜ் அந்த கனெக்டிவிட்டியை பொறுத்த அளவு எந்த இஷ்யூமே இல்லை. நிறைய ஏர்பாட்ல நான் சொல்லியிருந்தேன் இந்த பிராண்ட்ல ரெஸ்பான்சிவா இல்லை, அவங்களோட டச் பேனல் அப்படி சொல்லியிருந்தேன். இதோட மினு பேனல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ் தருது. இப்போ நம்ம வால்யூம் அப் பண்ணனா உடனே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஆகுது, வால்யூம் அப் ஆகுது. இந்த பிரச்சனை இந்த நெக் பேண்ட்ல இல்லை. இந்த பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு மினு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். நெக்ஸ்ட் லேட்டன்சி வரையில பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா அக்யூரேட்டா நீங்க நோட் பண்ணா மட்டும்தான் அந்த லேட்டன்சி ஃபீல் ஆகும். அந்த அளவு ஒரு சூப்பராகவே தந்துக்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான லேட்டன்சியை கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். இந்த நெக் பேண்டை என்னென்ன விஷயத்துக்காக வாங்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் இன் ஆடியோ குவாலிட்டி, 72 hours playback time, 10 minutes சார்ஜ் பண்ணா 10 hours வரைக்கும் playback time தரும். லைட் வெயிட்டான ஒரு நெக் பேண்டா அமையுது. லேட்டன்சி வாஸ் குட். அது மட்டும் இல்லாமல் 800 rupees தான். ஸோ வந்து ஒர்த் ஃபார் மணியாக இருக்கு. இந்த நெக் பேண்டில் எனக்கு பர்சனலாக என்னென்ன பிடிக்கல பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாக் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் டிசைன் வந்து பார்க்கறதுக்கு லுக்காக இல்லை. அவ்வளோதாங்க, இன்னைக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குதுங்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் can do anything. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம்.